ஷர்மிளா, உங்க அப்பா உன்னோட கல்யாண விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். அருமையான முடிவு எடுத்திருக்கீங்க சார். நல்ல சம்பந்தத்தை நானே கூட்டிட்டு வரேன் சார். அப்பா, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்னம்மா? என்ன விஷயம்? அது நான் கிருஷ்ண சாஸ்திரியை விரும்புறேன். எவ்வளவு தைரியம் உனக்கு? சுலோக்ஷனா, என்ன மன்னிச்சிடுங்கப்பா. உங்களை கஷ்டப்படுத்தணுங்கிற எண்ணம் எனக்கு இல்ல. நான் கிருஷ்ண சாஸ்திரியை காதலிக்கிறது இதுவரைக்கும் அவருக்கே தெரியாது. அத்தை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால இந்த வீட்டை விட்டு உங்க மனசை விட்டு தூரமா போயிட்டாங்க. அதே தப்பு நான் செஞ்சு உங்ககிட்ட இருந்து தூரமா போக விரும்பல. எனக்கு என் காதலை விட உங்க கௌரவம் தான் முக்கியம். அதை விட நீங்க என் மேல வச்சிருக்கிற அன்பு முக்கியம். நீங்க வேண்டாம்னு சொல்லிட்டா நான் மறந்துடுவேன். எனக்கு நீங்க எல்லாரும் வேணும். தேவா, இப்பவே கிருஷ்ண சாஸ்திரி வீட்டுக்கு கிளம்பி வீட்டுல இருக்கிற ஒவ்வொருத்தரையும் கண்டு துணுமா வெட்டி போடுங்க. வேண்டாமா சார்? தம்பி, அண்ணா, அவங்க வீட்டு பெரியவங்க கிட்ட கல்யாண விஷயத்தை பேசிட்டு வாங்க. அண்ணா, அதுக்கு லவ் பண்றது தப்பு இல்ல, பெரியவங்க கிட்ட சொல்லாம ஓடி போறதுதான் தப்பு. போய் பேசிட்டு வாங்க. இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது. கிருஷ்ண சாஸ்திரி யாரும் தெரிஞ்சுக்க வேண்டாமா? அவன் அப்பா அம்மா யாரும் தெரிஞ்சுக்க வேண்டாமா? அவன் ஜாதியை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டாமா? அவர் பிராமணன் தெரியுமே. தெரிஞ்சுதான் சொல்றேன். என் உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது. என் பேச்சை கேளுங்க சார். உங்களை கையெடுத்து கூப்பிடுறேன். இந்த சம்பந்தம் வேண்டவே வேண்டாம் சார். பாண்டியராஜ் சொன்னதை மட்டும் செய்யுங்க. போய் பேசிட்டு வாங்க. அது இல்ல சார். நீங்களே கொஞ்சம் சொல்லுங்க சார். வீடு தெரியும்ல? தெரியுமே. வந்து காட்டு. நான் வர மாட்டேன், சொல்ல மாட்டேன், காமிக்க மாட்டேன். அண்ணன் சொல்லிட்டாருல, எவ்வளவு அண்ணா சொல்ல செஞ்சுணுமா? பேசுற வாய் மூடிட்டு வா. மரியாதையா கூப்பிட்டு இருந்தா வந்திருப்பல்ல. வாங்க போலாம். டேய் சுலைமான், நீ நினைச்சதெல்லாம் நடக்குதுடா. யூ ஆர் சக்சஸ். ஷர்மிளா உன்னை லவ் பண்றேன்னு எல்லார்ட்டையும் சொல்லிட்டா. சம்பந்தம் பேசுறதுக்கு உங்க வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. ஏன் வீட்டுக்கா? ஏன்டா? டேய், அவங்க போய்கிட்டு இருக்கிறது கிருஷ்ண சாஸ்திரி வீட்டுக்குடா. அங்க போனாங்கன்னா நான் சுலைமானுக்கு தெரியல. இவனுங்களுக்கு எந்த சூழ்நிலையிலும் அட்ரஸ் சொல்லக்கூடாது. எந்த பக்கம் போகணும் சொல்லி தொலை. காலனி இதுதான், ஆனா வீடு எங்கன்னா தெரியல சார். நல்லா வச்சுக்கிட்டு என்னன்னு பேசி தொலை. நீங்கள் தொடர்பு கொள்ளும் நபர் தற்போது ஆபத்தில் உள்ளார். 4 மாசத்துக்கு அப்புறம் தொடர்பு கொள்ளவும். எப்போ பிரபாஸ் நினைச்சு போனை கட் பண்றாரா? இப்ப யாருக்கு போன் பண்றது? கிருஷ்ண சாஸ்திரிக்கே போன் அடிப்போம். அவனுக்கு எதுக்குடா? கிருஷ்ண சாஸ்திரின்னு சொல்லி நம்மள மாட்டி விட்டது அவன் தானே. கொஞ்ச நேரம் அவங்கிட்டே விளையாடுவோம். ஹலோ, யாரு? என்கவுண்டர் ஏகாம்பரண்டா, என் பென்று. ஐயோ, இவ இன்னும் இந்த கேஸ் விடல போல இருக்கே. சொல்லுங்க சார். தப்பான ஆள்கிட்ட என்ன அனுப்பி வச்சிட்டல. உன் வீட்டு அட்ரஸ் என்னன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. டிராபிக் மட்டும் இல்லன்னா இன்னும் 10 நிமிஷத்துல உன் வீட்டுல இருப்பேன். அடச்சா, இவன் நம்மள குழி தோண்டி புதைக்காம விட மாட்டான் போல இருக்கு. சீக்கிரம் போ. ஐயோ, என்னடா ஆச்சு நோக்கு? இவ்வளவு பதட்டமா எங்க போயிட்டு இருக்க? யாராவது வந்து கேட்டா வர 1 மாசம் ஆகும் சொல்லிடுமா? இந்த வீடுதான், வாங்க. யோ சாஸ்திரி, சாஸ்திரி. யோ, என்ன டூலெட் போர்டு போட்டுருக்க வீடு கட்டற? ஆமா, டூலெட் போர்டு போட்டுருக்கு. அப்ப வீட மாத்திட்டேன்னு நினைக்கிறேன். மாசத்துக்கு ஒரு தடவை வீட மாத்திரவ சம்பந்தத்தை மாத்த மாட்டான்னு என்ன நிச்சயம்? அப்ப இந்த சம்பந்தமே வேண்டாம். கேன்சல். நீ யாரியா? அடிக்காதீங்க சார். இருக்கிற முடிவு கொண்டிட்டு போல இருக்கு. ஐயரா, இந்த வீடு நரசிம்ம சாஸ்திரி சுவாமிகள் வீடு தானே? யாரையா சொன்னது? இந்த வீடு என்னோடது. நரசிம்ம சாஸ்திரி வீடு தெரியுமா உங்களுக்கு? ஏன் தெரியாது? காட்டுறேன், என் கூட வாங்க. நிறுத்து, இங்க தான்டா. வா, சீக்கிரம் வாடா. இதோ வந்துட்டே இருங்கோ. ஆஹா, அம்மா அண்ணா இப்படி இருக்கணும்டா. மகாலட்சுமி பிம்பல கடி பிலாக்கி மாதிரி இருக்காங்க. யார் தம்பி நீங்க? கிருஷ்ண சாஸ்திரியை பார்க்கலான்னு வந்தோம். ஐயோ, அவ இப்பதான் ஏதோ அவசர வழியா வெளியில போயிருக்கான். அவருக்கு 25,000 ரூபாய் அன்பளிப்பு கொடுக்கலாம்னு வந்தோம். 25,000-ஆ? ஆமாங்க. இங்கே நிக்கிறேளே, உள்ள வாங்கோ. உன் பேர் என்ன? கிருஷ்ண. உன் பேரும் என் புள்ளியாடா பேரும் ஒண்ணுதானா? உங்களை நான் அம்மான்னு கூப்பிடலாங்களா? எதுக்காகப்பா? அவனுக்கு அம்மா இல்ல, அதனாலதான். 25,000 கொடுக்க போறேன். கூப்பிட்டுக்கோ ராஜா, கூப்பிட்டுக்கோ. அம்மா, அம்மா, அம்மா. ஐயோ, எவ்வளவு அழகா கூப்பிடுற.
என் புள்ள கூட ஒரு நாள் என்னை இப்படி கூப்பிட்டது இல்லப்பா. சிச்சுவேஷன் இப்படிமா, அதனாலதான் இப்படி படம் ஓட்டுறான். அப்படின்னா நீங்க தான் என் அம்மா. வேண்டான்னு சொல்லுவீங்களா அம்மா? நான் ஏன்பா வேண்டான்னு சொல்ல போறேன்? அதான் பணத்தாலே அடிச்சிட்டேலே. சொல்லுங்கப்பா, என்ன சாப்பிடுறேன்? பச்சை தண்ணி, சுடு தண்ணி, ஃப்ரிட்ஜ் தண்ணி. அதெல்லாம் வேண்டாம்மா. ரொம்ப பசியில வந்திருக்கும். பருப்பு பொடி, ஆவக்காய் ஊறுகாய், அதுல கொஞ்சம் நெய்யை ஊத்தி கலந்து கொஞ்சம் கொண்டு வரலாமா? காசேதான் கடவுள்னு சும்மாவா சொன்னாங்க? சாப்பாடு தானே, வாங்கோ. வாங்க வாங்க. நிறுத்துங்க. இதாங்க நரசிம்ம சாஸ்திரி ரொம்ப வீடு. தேங்க்ஸ் சாமி. சேம் டு யூ. உனக்கு உதவாத ஆளியா நீ? என்னைய மாதிரி கரெக்டா அட்ரஸ் சொல்றவன் இந்த உலகத்துல வேற எவன் இருக்கான்? வாயாங்க. என்ன சார்? இனிமே எவனுக்காவது அட்ரஸ் காமிச்சே உன் மொட்டை மண்டே ஓட்டு விட்டுருவோம். போயா. யோ உள்ள வா. யோ கூப்பிடு. யாருங்க வீட்ல? இதோ வந்துட்டேன். ஆ, நீங்கெல்லாம் யாரு? நரசிம்ம சாஸ்திரி வீடு தானே? இதேதான். அச்சாசப்புல ஆத்துக்காரரும் இதே ஹைட், இதே வாய பர்சனாலிட்டி. மூடுமா. லாஸ்ட் டைம் நான் வரும்போது இதே தான் சொன்னேன். எங்க வீட்டுக்காரரும் இதே ஹைட் இதே வெயிட். என் ஹைட்டுக்கு இவர் ஹைட்டுக்கு வித்தியாசம் இல்லையா? யோ சுமரியா. என்னங்க, நாங்க 2 பேரும் ஜமீன் வீரபாண்டியனோட தம்பிங்க. என்கிட்ட கொஞ்சம் பேசணும். பேசிட்டா போச்சு, உள்ள வாங்கோ. உள்ள போயிட்டா மட்டும் விளங்கிட போகுது. சரி போங்க. சித்த அப்படி உட்காருங்க, ஜில்லுன்னு மோர் கொண்டு வரேன். நீங்க 2 பேரும் எப்போ வந்தீங்க? அம்மா கையால சாப்பிடணும் போல இருந்தது, அதான் வந்துட்டேன். அம்மா மேல எவ்வளவு பாசம். பாசக்கார பிள்ளை. பக்கம் அடையணுங்களா? நடிகன் படத்துல வர சத்யராஜை விட பெரிய நடிகனா இருக்காண்டா அவன். எடுத்துக்கோங்க. எலுமிச்சம்பழம் மோராமா? ஆமாங்க, ஏதோ பேசணும்னேலே. எடுத்துக்க. எங்க அண்ணன் பொண்ணு உங்க கிருஷ்ண சாஸ்திரியை லவ் பண்றா. உங்க அபிப்பிராயம் என்னன்னு அண்ணன் கேட்டு சொல்லுங்க. ரொம்ப சந்தோஷங்க. உங்கள மாதிரி பணக்காரா எங்க ஆத்துல சம்மந்தம் வச்சுக்கிறதுக்கு நாங்க இல்லையா புண்ணியம் பண்ணிருக்கணும்? அம்மா, எதுக்காகப்பா? நாம வெஜ், அவளும் நான் வெஜ். ஒத்துக்காதீங்கோ. பைத்தியமா உனக்கு? கொன்னா பாவம் தின்னா போச்சுன்னு பெரியவா சொல்லுவா. பணத்துக்கு முன்னாடி வெஜ்ஜாவது நான் வெஜ்ஜாவது. உங்களோட சம்மந்தம் எங்களுக்கு சம்மதம். கொஞ்சம் யோசனை பண்ணி சொல்லுங்கம்மா. எனக்கு தெரிஞ்சு உங்க புருஷன் இந்த இன்டர்காஸ்ட் மேரேஜுக்கு ஒத்துக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். இந்த ஆத்துல நான் வச்சதுதான் சட்டம். நான் ஊன்னு சொன்னதுக்கு அப்புறம் அவர் ஊன்னு சொன்னாருன்னா கோமட்லயே குத்துவேன், பாத்துக்கோங்க. எது மேலமா குத்துவீங்க? அது செல்லமா கோமட்ல குத்துவேன்னு சொல்றாங்க. ஆமாமா, அதேதான். சரிங்க, நாங்க புறப்படுறோம். ஒரு நல்ல நாள் பார்த்து பொண்ணு பார்க்க வாங்க. வந்துடுறோம். உனக்கு என்ன பைத்தியமா? நான் உன்னை காதலிக்கிறேன்னு சொன்னா இந்த கல்யாணத்துல எனக்கு சம்மதமா நீ கேட்டியா? நீ என்ன விரும்பலையா? நம்ம 2 பேரு கல்யாணத்துக்கு ஏன் முடிவு முக்கியம் இல்ல. நம்ம 2 குடும்பமும் சேர்ந்து எடுக்கிற முடிவுல தான் இருக்கு. அப்பதான் ஒத்துக்கிட்டாரு இல்ல? ஆமா, ஒத்துக்கிட்டாரு. நான் கிருஷ்ண சாஸ்திரிங்கறனால ஒத்துக்கிட்டாரு. அது சுலைமான்னு தெரிஞ்சா ஒத்துக்கவே மாட்டான். கிருஷ்ண சாஸ்திரி? என் பேரு கிருஷ்ண சாஸ்திரி இல்ல, சுலைமான். நான் உன்னோட அத்தை சரஸ்வதி பாஷாவோட புள்ள. அவன் முஸ்லிம்னா அப்ப நீ யாரு? அப்பா அப்பா, அம்மாடி, பிராமணர்கள்லாம் சேர்ந்து யாகம் பண்ணது ஒரு முஸ்லிம்க்கு ஒரு கிறிஸ்டினுக்குமா? அம்மா தாயே, தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிருமா. மாமாவோட கோவத்தை குறைச்சி 2 குடும்பத்தையும் சேர்த்து வைக்கணுங்கிற ஆசையில தான் வந்தேன். உன்னை காதலிக்கணுங்கிற எண்ணத்துல இல்ல. இந்த கல்யாணம் நடக்காது, மறந்துரு. என்னால முடியாது. நீ யாருன்னு தெரியாம இருக்கும் போது நான் உனக்கு காதலிச்சேன். இப்படி யாருன்னு தெரிஞ்சிருச்சு, விட மாட்டேன். நம்ம கல்யாணம் நடக்கும், அவ்வளவுதான். ததாஸ்து. என்னையா கிருஷ்ண சாஸ்திரி, சுலைமான், இது உனக்கே நியாயமாயா? என்ன மன்னிச்சிருங்க ஐயா. நான் உன்ன மன்னிக்கணும்னா நீ இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க. நீங்க எதுவும் பேசக்கூடாது. உங்களுக்கு தெரியும். கைய கொடுங்க, கைய கொடுங்கன்னு சொல்றேன். நீங்களே கொடுங்க. என்ன மாதிரி உங்களுக்கு 10 புள்ள பிறக்கட்டும். ஏகலிங்கா, வயசுக்கு மீறின வேலையை பாக்குற. ஓகே, நீங்க கண்டினியூ பண்ணுங்க. இந்த புத்தகத்தை படி தம்பியை கைய கொடுங்க. அம்மா நீ கை கொடு. இனி உங்க கல்யாணத்தை யாராலையும் நிறுத்த முடியாது. ஐயா வீரமணியன் ஐயா, நமஸ்காரம். சாஸ்திரி சொல்லுங்க, நேபாளத்துல இருந்து எப்போ வந்தீங்க? உங்க சம்பந்தம் கிடைச்சதுக்கு அப்புறம் நேபாள்ல நேக்கு என்ன வேலை? எமிரேட்ஸ் பிளைட்டை பிடிச்சி பறந்து வந்துட்டேனாக்கும். நல்லது. நிச்சயதார்த்தத்துக்கு நீங்களே ஒரு நல்ல தேதி பார்த்து சொல்லுங்க. இந்த வாரமே வர்ற வெள்ளிக்கிழமை காலையில 9:32 சுபயோக சுபமுகூர்த்தம் இருக்கு. அன்னைக்கே நிச்சயதார்த்தத்தை வச்சுடலாம். சுபம். அந்த முகூர்த்தத்திலேயே தாம்பூலத்தை பார்த்தீங்க. டேய் நரசிம்ம சாஸ்திரி இந்த வீட்டுக்கு வந்தா நம்ம கதை கந்தலாயிடும்டா. ஆகாது. ஹலோ சங்கரமாடியா? அவன் யாரு? நீங்க தானா? சரி சார். ஹலோ. விரோதி வீட்டுல விசேஷம் நடந்துகிட்டு இருக்கும்போது அங்க நீயும் உன் புள்ளையும் லுங்கியும் ஜட்டியும் மடிச்சு வச்சுக்கிட்டு இருக்கீங்களா? ஏய், யாரா நீ? உன் நலன் விரும்பி உனக்கு ஒரு ஃபேண்டாஸ்டிக் இன்ஃபர்மேஷன் கொடுக்கறேன், நோட் பண்ணிக்கோ. என்னது? அந்த வீரபாண்டி ஐயா தன் பொண்ண நரசிம்ம சாஸ்திரி பையனுக்கு கட்டி கொடுக்கறாராம். நரசிம்ம சாஸ்திரியா?
அவன் யாரு Facebookல கிடைப்பானா? அவர் ஃபேஸுக்கு இன்னும் புக் எல்லாம் வரல. நான் ஒரு நம்பர் சொல்றேன், எழுதிக்கோ. 9160127777. நீ அவனுக்கு போன் பண்ணி அடு. ஹலோ, யாரா போன்ல பேசுறது அப்படிட்டு எமகண்ட நேரத்துல போன் பண்ணிட்டு இருக்க? யோ சாஸ்திரி, சங்கரபாண்டியன்னு தெரியுமா உனக்கு? அமெரிக்காவுக்கு பின்னேடன் எப்படியோ அது மாதிரி ரத்னபுரிக்கு ஒரு சங்கரபாண்டி, இது எனக்கு தெரியாதா? ஆமா, அவன் இன்னும் உயிரோட தான் இருக்கானா? யோ, பேசுறது இந்த சங்கரபாண்டி தான். ஐயோ, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்கண்ணா, நீங்க உயிரோட இருக்கிறது தெரியாம பேசிட்டேன்னா. என்னடா, அந்த வீரபாண்டிய மகளை உனக்கு மருமகளாக்கிக்க போறியா? ஆமாண்ணா, நீங்க உங்க ஆத்துக்காரி குழந்தைகள் உங்க அடி ஆட்கள் அத்தனை பேரும் கல்யாணத்துக்கு அழைச்சிட்டு வந்து இருந்து விருந்து சாப்பிட்டு போகணும். சாஸ்திரி, அந்த வீரபாண்டியனுடைய மகளை என் மகனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு இருக்கிற, அதையும் மீறி நீ கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு முயற்சி பண்ணேன்னு வச்சுக்க, அதே மேடையில உன்னையும் உன் பையனையும் குறுக்கால வெட்டிடுவேன். உடனே போய் கல்யாணத்தை கேன்சல் பண்ண. என்னாச்சுன்னா எதுக்காக இவ்ளோ டென்ஷனா இருக்கே? அதை ஏண்டி கேக்குறேன்? இந்த கல்யாணம் நடந்தா என்னையும் நம்ம பையனையும் குறுக்க விட்டுவேன்னு சொல்றாண்டி அந்த சங்கரபாண்டி. அப்படியா? அப்ப மேரேஜ் கேன்சல் பண்ணிட்டு அந்த வீரபாண்டி சும்மா விட்டுருவானா? எப்படி அவன் சும்மா இருப்பான்? அவனும் என்ன வெட்டத்தான் போறான். என்ன டென்ஷனா இருக்கீங்க? அதான்டா, அந்த வீரபாண்டியனோட பொண்ணை நீ லவ் பண்ணி தொலைச்சது அங்க, கல்யாண சாவு மணி அடிக்க போறது இங்க. என்னப்பா சொல்றீங்க? நான் எப்ப அவளை லவ் பண்ண கல்யாணம் பண்றதுக்கு? என்னடா ஒண்ணும் தெரியாத மாதிரி பேசிட்டு இருக்க? அவாத்திர நீ யாகம் கூட நடத்திருக்க? நான் எந்த யாகமும் நடத்தலப்பா. என்னடா சொல்ற? யாகத்தை நீ நடத்தலையா? இல்லம்மா. வேற யாரு நடத்திருப்பா? நான் தான் நடத்தினம்மா. நீயா தம்பி? எப்படி இருக்க? யாருடி இந்த பையன்? நோக்கு எப்படி தெரியவன? நம்ம புள்ளதானா? ஆஹா, நீங்க நேபாள் போயிருந்தப்போ, ஐயோ சிவசிவா, நீங்க நேபாள் போயிருந்தப்போ இந்த பையன் என்ன அம்மான்னு கூப்பிட்டு என்ன மறுபடியும் அம்மா வாக்கிட்டானா? தம்பி, இவர்தான் உன் தோப்பனார். வணக்கம் அப்பா. வணக்கம்ப்பா. சிச்சி தம்பி, உங்க பையன் என்ன பெரிய பிரச்சனையில மாட்டி விட்டான்ப்பா. யாரோ வந்து இவகிட்ட யாகம் செய்யணும்னு கேட்டதுக்கு நான் தான் கிருஷ்ண சாஸ்திரின்னு சொல்லி என்ன மாட்டி விட்டு இவன் எஸ் ஆயிட்டான். அவங்க என்னடா நான் தான் கிருஷ்ண சாஸ்திரின்னு நினைச்சு என்ன வலுக்கட்டாயமா கூட்டிட்டு போய் அந்த வீரபாண்டிய வீட்டுல யாகம் பண்ண வச்சுட்டாங்க. வீரபாண்டிய பொண்ணு என்ன லவ் பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சா என்ன கொன்னுடுவாங்கன்னு எனக்கு பயமா இருக்குப்பா. அப்போ வீரபாண்டியன் பொண்ணு காதலிக்கிறது ஒன்னையா? ஆமா அப்பா அவர்களே. இவனுக்கு தோப்பனாரா நடிச்சு இவனை கல்யாண மேடையில உட்கார வச்சுட்டா இவன் தலை கட்டு நம்ம புள்ளையாண்டா சேஃப். அந்த பொண்ணு உன்னை மனசார காதலிச்சிருக்கா. நீ அந்த பொண்ணத்தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு தர்மமும் சாஸ்திரமும் சொல்றாங்க. அந்த கல்யாணம் எப்படி நடக்கும்பா? நீங்க தான் என்னோட உண்மையான அம்மா அப்பா இல்லையே. இல்ல செத்த வாய மூடின்னு இருக்கியா? கல்யாணம் நடந்து முடியற வரைக்கும் நாங்க தான் உங்க அப்பா அம்மா. நீ நிச்சயதார்த்தத்துக்கு ரெடியா இரு. தம்பி, ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம வீட்டுல நடக்க போற சுபகாரியம் ஏற்பாடெல்லாம் பிரமாதமா இருக்கும். அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.